இப்ப இந்த சபையில பிரிவினை வராம பாதுகாத்துக்கணும் இல்லையா? ஏன் சொன்னா ஒன்னு பாடுபட்டா இன்னொன்னு என்ன செய்யுது? பாடுபடுது. ஒன்னு துக்கப்பட்டா இன்னொன்னு துக்கப்படுது. ஒன்னு சந்தோஷப்பட்டா இன்னொன்னு சந்தோஷப்படுது. ஒன்னு மகிமைப்பட்டா இன்னொன்னு மகிமைப்படுது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ எக்லீசியா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்ப சோமா எக்லீசியா யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? எக்லீசியா யாருன்னு சொன்னா, யார் சபையிலே பிரிவினை உண்டாக்குறாங்களோ அவர்கள் தான் எக்லீசியா. இப்ப சர்ச்சில் பிரச்சனை எவன் ஒருத்தன் கொடுக்கறானோ அவன் தான் யாரு? எக்லீசியா. அவங்க வருகையில போக முடியாது. புரிஞ்சு போச்சா? இப்போ புரிஞ்சு போச்சா? சபைக்குள்ள யார் ஒருத்தன் பிரச்சனையை கொண்டு வரானோ அவன் யாரு? அவன் தான் எக்லீசியா. அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. எத்தனை பேர் விளங்கி கொள்ள முடியுது உங்களுக்கு?